ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரீகார்னேஷன் சாப்டர் 89 to 94 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணி இருந்திருப்போனா, லேடி வர்சா இந்த மாதிரி வின்சங்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா, உன்னோட ஒரிஜினல் அம்மா சர்வானா ஹீஸ்லி அப்புறம் ஹெவன்லி ஃப்ரூட் இது ரெண்டுத்தை பற்றின ஒரு கதை சொல்கிறேன்னு அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி எடுத்துருப்பில்ல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஹெவன்லி ஃப்ரூட்டுக்கும் என்னோட பர்த் மதர் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? ஆக்சுவலாக வின்சன் சர்வானா ஹீஸ்லிக்கு தான் அந்த ஹெவன்லி ஃப்ரூட் கிடச்சிது. சொல்லப்போனால் ஹெவன்லி ஃப்ரூட் சர்வானாவை சூஸ் பண்ணிச்சு. இங்கிட்டு ஜூலியனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது அம்மாவை அந்த ஹெவன்லி ஃப்ரூட் சூஸ் பண்ணிச்சா? வின்சன், இது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அந்த டைமிங்கில் கான், அதாவது உன்னோட அப்பா, அவர் ரேங்க் 1 கேடட்டாக இருந்தார் கிம்சன் ஃபார்ட்ரஸில். சொல்லப்போனால் அவர் கிராஜுவேட் ஆகக்கூடிய டைம் அது. கிம்சன் ஃபார்ட்ரஸ்லேருந்து கிராஜுவேட் ஆகி போகணுன்னா ஒரு ரிச்சுவல் இருக்குது. அது ஒரு மிஷினை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கிராஜுவேட் ஆக முடியும். அதுக்காக நானும் சர்வானாவும் கானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அந்த மிஷினில் அவங்க கூட போயிருந்தோம். அந்த மிஷின் என்னென்னா, நெயில் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அதை கொல்லணும். பார்த்தா அது ஒரு ஷெல் மான்ஸ்டர். சர்வானா பார்க்க அழகாகவும் இருப்பா, அதே சமயத்தில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பா. கானை கம்பேர் பண்ணும்போது அவள் எந்த விதத்தையும் குலைஞ்சவளே கிடையாது. சடனாக அந்த ஷெல் மான்ஸ்டரோட வாயிலேருந்து நிறையா டென்டக்கிள்ஸ் வந்து சர்வானாவை பிடிச்சிருந்தது. சி, இது ரொம்பவும் அசிங்கமாக இருக்குது. உடனே அந்த மான்ஸ்டர் நேராக சர்வானாவை அப்படியே முழுங்க போகும்போது, என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு பயந்து கத்துவன்னு நினச்சியா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சடனாக அந்த டென்டக்கிள்ஸை ஜம்ப் பண்ணி அப்போதைக்கு இளமையாக இருந்த லேடி வர்சா வந்துட்டு ஒரே கட்டு, இதான் கரெக்டான நேரம் கான், அதை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்ன வந்து கான் அவனோட ஸ்வாடை வச்சு, அதாவது பேட்ரிச் கானு பாஸ்டில் அவரோட ஸ்வாடை வச்சு ஒரே வெட்டு. அப்படிதான் அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சுது அங்கிட்டே. சூப்பர் கான், சூப்பர் வர்சா, நம்மளோட இந்த கம்பைன்ட் அட்டாக்னால இந்த மிஷினை நம்ம முடிச்சிட்டோம். இல்லை சர்வானா, இன்னும் இந்த மிஷின் முடியல. நம்மளுக்கு அந்த பியல் கிடச்சாதான் நம்ம இந்த மிஷினை முடிச்சிட்டோம்னு சொல்லி திரும்ப ஃபார்ட்ரஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில் இருக்கிற அந்த பியலை எடுக்கிறாங்க. பேர்ல் வாயில் நுழைய மாட்டேங்குது கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர்சாவன்னு இந்த மாதிரி கேவலமாக கொலன்னு அசிங்கமாக இருக்கிற ஒன்றத்தோட வாயிலேருந்து எதுக்கு இதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? கான் என்ன சொல்கிறாருனாக்க, எனக்கும் தெரியலையே வர்சா, அர்ஸ்லான் காலத்துலேருந்து இதை ஒரு ட்ரெடிஷனாக ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மான்ஸ்டரை கொன்று இதோட வாயில் இருக்கிற இந்த பேரில் எடுத்துகிட்டு வரணுங்கிறத. உடனே சர்வானா என்ன சொல்கிறான்னா, ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் வியர்டாக தெரியுது. இந்த வாட்டர் ஃபால் கிட்ட இருக்கிற இந்த காமை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது பிரச்சனைக்குள்ள விஷயம்தான். ஆனால் ரேங்க் 1 கேடட் வந்துட்டு டீல் பண்ண முடியாத அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. எனக்கு இங்கே டவுட்டாக இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, இந்த வாட்டர் ஃபால் மேலே தான். கிரிம்சன் ஃபார்ட்ரஸை சுற்றி எப்பயுமே கோல்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் ஃபால் எங்கேருந்து வருது? இதோட சோர்ஸ் என்ன? அந்த மாதிரி வின்சன், உங்கள் அம்மா எப்பயுமே க்யூரியஸாகவும் சியர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. மற்றவங்களால பார்க்க முடியாததை அவங்க பார்ப்பாங்க. சர்வானா, நீ என்ன சொல்ல வர? வர்சா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மிஷினுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு தோணுது. கான் ஒன்னே, சர்வானா என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றுமே புரியல. கான், அது என்னன்னா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்ரிச் அர்ஸ்லான் இதை நம்மளுக்காக ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்கலாம்ல. எப்படின்னா, இந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சரி சர்வானா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வாட்டர் ஃபால் பின்னாடி நம்ம எப்படி முதல்ல போகிறது? கான், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. இந்தாம்மா சர்வானா, உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? இப்படி தான் போகணுமா? வர்சா, உனக்கு தான் தெரியும்ல, அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவளை யாராலையும் நிப்பாட்ட முடியாதுன்னு. கைஸ், நம்ம இதே மாதிரியே இந்த வால் ஒட்டியே எப்படியாச்சும் இந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி போயிட்டோம்னா உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போதைக்கு நான் சொன்னது ரைட்டா தப்பாங்கிறது தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது சர்வானா போயிட்டு இருந்தவ அவளோட கால் ஸ்லிப் ஆகி அந்த வாட்டர் ஃபால் ஹைட்லேருந்து கீழே பொத்துன்னு உழுவுறான். அதை பார்த்துட்டு சடனாக கான் பையில குதிச்சிட்றான் அவளை காப்பாத்துறேன்னு. கானு குதிச்சதுனால வர்சாம குதிக்கிறான் அவனை பார்க்கறதுக்கிட்டே. மொத்தத்தில் சர்வானா விழுந்ததுனால 3 பேரும் கீழே குதிக்க வேண்டியதாகி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் முழிச்சு பார்க்குறா. இந்த கேவ் இது வாட்டர் ஃபால்க்கு பின்னாடி இருக்கிறதா? நான் நினச்சேன் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்க்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு. காண்டான வர்சா இருந்துக்கிட்டு காதை பிடிச்சி திருகிட்டு, இந்தாம்மா உன்னால இன்னத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரேடியாக போய் சேர்ந்துருப்போம் மேலே. இந்த பேர் இதுக்கப்புறமேலுக்கும் நம்ம பிரச்சனையை எதையும் எடுத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக கேர்ஃபுல்லாக இரு, புரியுதா? சாரி வர்சா. சர்வானை பார்த்தா அம்மா ஹைட்லேருந்து கீழே விழுந்தும் எதுவும் ஆகாத மாதிரி தான் தெரியுறா. ஆனால் இந்த வாட்டர் ஃபாலும் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ ஒரு மிராக்கல்னால தான் இந்த இடத்துல இந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கா. அப்போக்கி அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸு, அது ஒன்றும் மிராக்கிள் கிடையாது, அந்த சர்வானா பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அதை கேட்டோன்னே இங்கிட்டு வின்சன் சாக்காவறான். இது எல்லாமே ஒரு ஸ்டோரி தானே? என்னது, அந்த குகைக்குள்ள ஒரு பர்சன் இருக்காங்களா? ஆமாம் வின்சன், அதோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னா அது ஒரு டிராகன். அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்குமே அப்படியே அள்ளு விடுது. சரி, இங்கே வந்திருக்கிற உங்கள் 3 பேரில் யார் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆள், த ஒன் ஹூ சீஸ் த ட்ரூத், யார் அது? இப்போ இந்த டிராகன் வந்துட்டு
அந்த சென்டென்ஸையா சொல்லிச்சு அக்கேடா ஃபேமிலியில ஜென்ரேஷனா பாஸ் டவுன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராஃபஸி அதுவா? உங்க 3 பேருக்கும் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? தெரியாம இருந்தும் இந்த குகையை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு அன்லக்கியான ஆளுங்க நீங்க 3 பேரும். அப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த இடத்துல எல்லாரும் வெந்து கருகி சாம்பலாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அதோட வாயில நெருப்பை வர வச்சு அந்த இடம் ஃபுல்லா ஃபயர் பிரீத் பண்ணுது. இவங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணி அதை டாச் பண்றாங்க. வர்ஷா மனசுக்குள்ளே என்ன நினைச்சுக்கிறான்னா, கிரிம்சன் ஃபார்ட்ரஸ் இருக்கிற இடத்துல ஒரு குகைக்குள்ள எப்படி ஒரு டிராகன், அதோட இம்பார்ட்டண்டா இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். சர்வானா அண்ணே காய்ஸ் எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்க வேணாம், வாங்க இந்த சைடா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ஓடுறா. ஹியூமன்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த வாட்டர் ஃபால் செம்ம வேகமாக இன்னும் அதிகமாக வேகமாக வர ஆரம்பிச்சிட்டு ஒரு முட்டு சந்து மாதிரி அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல உங்கள் 3 பேராலையும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாதுன்னு. இந்த இடத்துல நீங்கள் சாவ போறீங்கிறத ஒத்துக்கோங்க. திரும்ப இங்கே சர்வானா பற்றின ஸ்டோரியை லேடி வர்ஷா வின்சங்கிட்ட சொல்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. உண்மையிலேவா அந்த குகைக்குள்ள உண்மையிலே ஒரு டிராகன் இருக்கா? அப்போ இந்த உலகத்துல எல்லாம் அந்த மாதிரி உயிரினமும் இன்னும் இருக்குதா? வின்சன் உனக்கு என்ன அந்த அளவுக்கு சர்ப்ரைசிங்காவா இருக்கு இது? ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட தான் கிரிம்சன் லோட்டஸ்ல நீ யூஸ் பண்ணியிருக்க அந்த டிராகன் போனை பார்த்துருக்கீல. இங்கிட்டு ஜூலியன் இருந்துக்கிட்டு அம்மாவுக்கு எப்படி தெரியும் நம்ம 2 பேருக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் ரால்சாவுக்கு தெரிஞ்ச அந்த டிராகன் போன் விஷயம் எப்படி அம்மாவுக்கு தெரியும்? டேய் ஜூலியன், அக்கேட்டாவோட மிஸ்ட்ரஸ்டா அம்மா, அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்குமா? சரி நீங்க 3 பேரும் எப்படி அந்த டிராகனை மீட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிங்க? அது எனக்குமே கரெக்டா தெரியல. ஏன்னா அங்க நடந்த மொத்த விஷயமும் ஒரே ஒரு ஆள் சர்வானாக்கு மட்டும்தான் தெரியும். சர்வானா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இந்த டிராகன் கூட சண்டை போடுறது மட்டும்தான். அதனால எல்லாரும் உங்களோட ஸ்வாட் எடுங்கன்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. எங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து டிராகனை எதிர்த்து வர்ஷாவும் சர்வானாவும் ஜம்ப் பண்ணி ரைட் சைடு வர்ஷா லெஃப்ட் சைடு சர்வானா அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கான் ஜம்ப் பண்ணி டிவைன் ஜெனரல்ஸ் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு அந்த டிராகனை அட்டாக் பண்ணா அது அசால்ட்டா அந்த அட்டாக்கை பிடிச்சி திருப்பி விட்டுருது ஒத்த கையிலேயே. பரவாயில்லையே, ஒரு ஹியூமனா இருந்துக்கிட்டு நல்லாவே சண்டை போடுறீங்களே. சர்வானா வர்ஷா 2 பேரும் அட்டாக் பண்ணது ஒண்ணுமே ஆகல. சொல்லப்போனா கொஞ்சம் காத்தடிச்ச மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு அந்த டிராகனுக்கு. அதை பார்த்துட்டு கானு செம்மையா சாக்காவறான். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறானா, என்னோட அக்கேடா ஃபேமிலியோட ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அதை அசால்ட்டா இந்த டிராகன் பேரி பண்ணிடுச்சு. ஹியூமன்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை வச்சு தான் உங்களால் ஃபைட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனோட ஃபுல் மேனாவே இறக்குது இவங்க நிற்கிற இடத்துல. அவங்க ஒட்டமாக போட்டு யாரோ தரையில் அமுக்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் எங்கிட்ட சர்வானாவால் மூச்சே விட முடியல. ஆனால் கான் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுறாங்க. வாவ், பாரு ஒரு ஹியூமனாக இருந்துக்கிட்டு என்னோட ப்ரெஷரை நீ தாங்குறியா? பரவாயில்ல, நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை நான் இந்த இடத்துல கொண்டு தானே ஆகணும். இங்கே நான் உன்னை கொல்லாம விட்டேன்னா உனக்கு பிரைட்டான கிரேட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்கும். நீ என்ன மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்க. அப்போ இவங்க 2 பேரையும் நீ கொல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு கானு காண்டாகி கத்திட்டே இருக்கும்போது சடனாக அந்த டிராகன் ஏதோ ஒரு மந்திரமா இல்லை மேஜிக் சர்க்கிளோ ஏதோ மாதிரி பண்ணுது. இங்கிட்டு காண 100 தடவை வெட்டின மாதிரி பாடி ஃபுல்லாக அப்படியே கிழிச்ச மாதிரி ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. அவ்வளோதான், பையன் அங்கிட்டே மயக்கப்பட்டுறான். நீங்கள் ஹியூமன்ஸ் உங்களோட மேனாவை கண்ட்ரோல் பண்ணுற விதம் எங்களை மாதிரியான டிராகன்ஸை பார்த்து இமிட்டேட் பண்ண ஒரு விஷயந்தான். அதை வச்சு என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹியூமனாக உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் நீ எவ்வளோ தூரம் போனாலும் என்னை பொறுத்த வரையும் நீ வெறும் ஒரு எறும்பு தான். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் என்னோட மேஜிக்கோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 100 இல்லை 1000 வருஷம் பின்னாடி தான் இருக்கீங்க. உன்னை இந்த இடத்துல கொல்றது எனக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற வழி கிடையாது, உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அதோட உருவத்தை மாற்றிட்டு கானை அட்டாக் பண்ண போகுது. அந்த இடமே வெட்டிச்சு சதறுது. அந்த அட்டாக்ல பார்த்தா உள்ள புந்து சர்வானா கானை காப்பாத்திட்டா. அந்த டிராகனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த ஹியூமன் என்னோட மேஜிக் அட்டாக்லேருந்து சர்வே ஆனா? ஓ இதான் ரீசனா? ஏய் நீ ஹீஸ்லி ஃபேமிலியை சேர்ந்தவ தானே, உனக்கு எப்படி அது தெரியும்? என்னால் பார்த்த உடனேவே சொல்ல முடிஞ்சுது நீ ஹீஸ்லி ஃபேமிலியை சேர்ந்தவ தான்னு. அப்போ தான் வர்ஷா லைட்டாக கண்ணை திறந்து அவளோட மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு பார்த்து இருந்திருப்பா இந்த மாதிரி அந்த டிராகன் சர்வானாவோட கண்ணத்தை பிடிச்சி பேசிகிட்டு இருக்குங்கிறத. அவள் லாஸ்ட்டாக பார்த்ததும் அதான் எனக்கு தெரிஞ்சு அது வரையும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமேலுக்கு என்னோட சென்ஸுக்கு நான் வந்தப்போ அந்த வாட்டர் ஃபால் கேவை விட்டு நான் வெளில இருந்தேன் கான் கூட. அது மட்டும் இல்லாமல் சர்வானா கிட்ட அவள் கையில் ஆல்ரெடி அந்த ஹெவன்லி ஃப்ரூட் இருந்தது. அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கு, ஹெவன்லி ஃப்ரூட்டா? அப்போ உண்மையிலேயே அந்த ஹெவன்லி ஃப்ரூட் இருக்கா? அப்போ அர்ஸ்லான் தான் கிரிம்சன் ஃபார்ட்ரஸில் அந்த ஹெவன்லின் ஃப்ரூட்டை விட்டுட்டு போயிருந்துருக்கணும். அப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு சாய்ஸ் இருக்குது. ஆனால் வின்சன் அதுக்கப்புறமேலுக்கு என்ன ஆச்சுன்னா சர்வானோட கண்டிஷன் போக போக ரொம்பவும் மோசமாயிட்டே போயிட்டு இருந்தது. அவள் பாடியும் வீக் ஆகிட்டே இருந்தது.
சொல்லப்போனால் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதே ரொம்பவும் கஷ்டமாச்சு. அவளோட கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தாலுமே அவள் அந்த ஹெவன்லி ஃப்ரூட்டை சாப்பிடவே கிடையாது. அதுக்கு பதிலாக அவள் அந்த ஹெவன்லி ஃப்ரூட்டை கானுக்கிட்ட கொடுத்தா. ஆனால் கான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது. ஏன்னா சர்வானாவோட உயிருக்கு பதிலாக கிடைக்கிற இந்த ஹெவன்லி ஃப்ரூட்டை நான் ஒரு பொழுதும் எடுத்துக்க மாட்டேன்னு. ஏன்னா சர்வானா தான் கானோட உண்மையான ஒரே காதலி. ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு கடைசியில் அவரோட உயிரை விட்டா. வேற வழி இல்லாமல் சர்வானாவுக்கு பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றணுமேனு கானும் அந்த ஹெவன்லி ஃப்ரூட்டை சாப்பிட்டான். அதனால கானோட மனசில் சர்வானா மட்டும்தான் இருக்கா, எப்பயும் போல அழகா. இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அம்மா வர்ஷாவோட இந்த எமோஷன்ஸ் இது ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக என்வியா ரிமோர்ஸா ஊருப்பட்ட எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. அம்மா வர்ஷா, நீங்கள் என்னோட பர்த் மதர், அவங்கள பற்றி என்ன நினச்சிங்க, என்ன யோசிச்சிங்க? நான் அவளை பார்த்துருந்தேன். அதே நேரத்தில் எனக்கு அவன் மேலே ஜலசாவும் இருந்தது. வர்ஷா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும். இதில் உன் ஃபால்ட் எதுவுமே கிடையாது வர்ஷா. அவங்களோட பப்பட் நீ கிடையாது. இதெல்லாம் நீ கண்டுக்கணும்னு அவசியமும் கிடையாது. பார்த்தா சர்வானா தான் வர்ஷாவை வந்துட்டு அரவணைச்சிருக்கா. அவள் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தப்ப. வின்சன், என்னோட இன்னொரு ரெக்வஸ்ட்டை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா எனக்காக? என்னதுமா அது? எனக்காக ஹெலியம் ஃபேமிலியை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணணும். கட் பண்ணி எங்கிட்ட ஹீரோ நேராக கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட அந்த நெயில் ஃபால்ஸ்க்கு வந்துடுறான். ஓ, இப்படி தான் இருக்குமா பார்க்க இந்த நெயில்ஸ் ஃபால்ஸு? வின்சன், உண்மையிலேயே இந்த ஃபால்ஸோட கரண்ட் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரதர் வின்சன், ஸ்வாடை வச்சு என்ன பண்ண போகிற? அப்சல்யூட் ஸ்வாட் ஸ்லாஷ் கிராஃப்ட் கிங் ஆல் காட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு எல்லா காடோட ட்ரேட்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபால்ஸை அட்டாக் பண்ணுறான். அந்த இடமே வெட்டிச்சு சதறுது. ஆனாலும் அந்த இடத்துல மறுபடியும் தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு ஜூலியன் கடந்துட்டு கதறான், டேய் வின்சன், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நீ பாட்டுக்கு அட்டாக் பண்ணுற, அதோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதனால ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். டேய் ஜூலியன், நீ உண்மையிலேயே நினைக்கிறியா நான் அட்டாக் பண்ணதில் இந்த இடம் கொலாப்ஸ் ஆகும்னு? அதை பார்த்து ஜூலியனே வாயை பழந்துடுறான். ஏன்னா ஹீரோ அவனோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை வின்சனை அடித்ததுக்கு அப்புறமேலுக்கு, என்னடா இது வாட்டர் ஃபாலு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அப்படியே திரும்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கான். டேய் ஜூலியன், இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நான் அந்த குகைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ளே போயிட முடியாது போல இருக்கு. அந்த குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டிராகன் அது கண்டிப்பாக அக்கேடா ஃபேமிலியிலேருந்து வரப்போகிற த ஒன் ஹூ சீக்ஸ் த ட்ரூத் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த டிராகனுக்கும் அர்ஸ்லானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. வின்சனோட அம்மா சர்வானா ஹீஸ்லி அந்த ஹெவன்லி ஃப்ரூட்டுக்கு பதிலாக அர்ஸ்லான் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் சர்வானா கிட்ட இல்லாததுனால அவங்களோட உயிரை வந்துட்டு ட்ரேட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ஹெவன்லி ஃப்ரூட் கிடச்சதுக்கு அப்புறமேலுக்கு அவங்களோட உடம்பு ரொம்ப ரொம்ப வீக்காகி இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அப்போது இந்த வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி போகிறதுக்கான ஒரு கீ இன்னும் எங்கேயோ தான் ஹிடன் ஆகிருக்கு. அப்போ நான் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த வாட்டர் ஃபால் பின்னாடி என்ன உண்மை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். கட் பண்ணி இங்கிட்டு கிரிம்சன் ஃபார்ட்ரஸில் ஹெட்மாஸ்டர் வந்துட்டு டீன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, டெய்மர் ஹெலியம் அந்த இடத்துல செத்து போயிட்டானா? அதுவும் இல்லாமல் பேட்ரிச் கான் வந்துட்டு வயர் ஃபேமிலியோட ஹெட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரா? என்ன இந்த 2-3 நாளே இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு? இல்லை டீன், யாருக்கு தெரியும் இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னு யாராலையும் கெஸ்ஸே பண்ண முடியல. எப்போ வின்சன் நம்மளோட ஃபார்ட்ரஸில் வந்து ஜாயின் பண்ணானோ நம்ப முடியாத விஷயம் ஊர்பட்டது நடந்துட்டு இருக்கு. சரி, அந்த சிப்ளிங்ஸ் அதான் வர்ஷா ஹெலியம் டேமியர் ஹெலியம் அவங்களுக்குள்ளே நடந்த இந்த விஷயம் ரொம்பவுமே ஒரு மோசமான விஷயந்தான். அக்காவே தம்பியை வெட்டி கொள்றதுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம். ஆமாம், சிப்ளிங்ஸ் அப்படின்ட்டு டீன் பாடன் பக்கோடாக்கு அவரோட அக்கா ஞாபகம் வந்து கட் பண்ணி இங்கிட்டு ப்ரீஸ்ட் டுலனை கட்டுறாங்க. அவர் திருச்சி ஓடிட்டு இருக்காரு. போச்சு, டெட் எண்டாச்சே இது. இதுக்கப்புறமேலுக்கு என்னால் எங்கேயும் தப்பிக்க முடியாதா? டுலன் நீ ஏன் கிவ் அப் பண்ணிடக்கூடாது? பார்த்தா அந்த ப்ரீஸ்ட் நெல்லும் அவன் கூட இருக்கிற மற்ற பல்லுதீனும் தான் ப்ரீஸ்ட் டுலனை துரத்திட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாரு ப்ரீஸ்ட் டுலன், இப்போ நீ வச்சிருக்கிறதும் உன்னோட ஒரு சூப்பரான ஆளுகிட்ட கொடுக்க போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ நீ இதை கொடுக்கலன்னா உனக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது? இந்த உலகத்தை விட்டு நீ நேராக உன்னோட ஹோலி கிங் கிட்ட போயிட்டு இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கிற மாதிரி நான் உன்னை அவர்கிட்ட அனுப்பி வச்சிருவேன். அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த ஹோலி கிரில்லை என்கிட்ட கொடுத்துரு, புரிஞ்சுதா ப்ரீஸ்ட் டுலன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நேராக இவரை வெட்ட போகும்போது சடனாக அந்த இடத்துல ஒரு தண்டர், அங்கே இருந்த எல்லா பல்லுதினும் அப்படியே அந்த தண்டரில் தாக்கி அப்படியே பறந்து போய் விழுவுறானுங்க. இங்கிட்டு ப்ரீஸ்ட் நெல்லுக்கு ஒன்றுமே புரியல, திருக்கு புருக்குன்னு முழிக்கிறான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவனோட கழுத்தில் ஒரு கத்தி வந்து நிற்கிது. இங்கே பாரு ப்ரீஸ்ட் நெல், ஒழுங்கு மரியாதையாக அந்த ஹோலி கிரில்ல நீ அடையணுங்கிற ஆசையை இத்தோட நிப்பாட்டிடு. இல்லை உனக்கு உன் தலை வேணான்னு நீ நினச்சின்னா அதுக்கு ஆசைப்படு. நீங்கள் இப்போலேருந்து இந்த ஹோலி கிரில்ல நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். ப்ரீஸ்ட் டிலனோட பல்லுதினா நான் இருக்க போகிறேன். யாருன்னு பார்த்தா சார் மெர்லின் தான். கட் பண்ணி மறுபடியும் இங்கிட்ட ஹீரோ காட்டுறாங்க. ஏய் வின்சன், நீ என்ன கூப்பிட்டேன்னு சொன்னாங்க இந்த இடத்துக்கு? யாருன்னு பார்த்தா அக்கேடாவோட 3rd டிசெண்டன்ட் வின்சனோட அக்கா ஹானா. என் கிராஜுவேஷனுக்காக ஃபைனல் மிஷினுக்கான இடம் இதுவா? ஆமாக்கா,
இங்கே தான் நீ வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் கிட்ட ஒரு ஷெல்லு கூட நீ சண்டை போடணும். இங்கே பாரு வின்சன், எனக்கு இன்னும் கிராஜுவேஷன் மிஷின் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பாயிண்ட்ஸ் கிடையாது. எனக்கு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ரேங்க் 1 கேடட் தேவைப்படுற நிறையா மிஷின்ஸும் இன்னும் இல்லை. சொல்லப்போனால் ரேங்க் 9 கேடட் என்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே தான் இப்போ ரேங்க் 1 கேடட்டான நானும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அக்கா, அதனால தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். நான் உன்னைய என்னோட இந்த மிஷினுக்கு ஜாயின் பண்ணிக்க கூப்பிடணும்னு நினைக்கிறேன். இவ அதை படித்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, அம்மாவோட பேரில் ஒரு மிஷின், அப்போ கண்டிப்பாக இவன் என்ன தான் சொல்ல வராங்கிறத கேட்போம். சரி வின்சன், எந்த மாதிரியான மிஷின் இது? இங்கே பாருக்கா, மொதல் விஷயமா நம்ம போக வேண்டியது ஹெல்லியம் டெரிட்டோரிக்கு. வின்சன், ஹெல்லியம் டெரிட்டோரி நான் சொல்கிறேன், இப்போ அங்கிள் வேற செத்து போயிட்டாரு. கண்டிப்பாக உனக்கு இது ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஆமாக்கா, அதனால தான் நான் உன்னை என் கூட கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால நீ அங்கே வந்து என்னோட ஒரு பாடி கார்டாக நடந்துக்கணும். அதுக்கு ரிட்டனாக உனக்கு என்ன கிடைக்க போகுது? கிராஜுவேஷன் மிஷினுக்கான ஏன்னா பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைச்சிரும். இந்த மிஷினில் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா வின்சன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ எனக்கு ஆஃபர் பண்ணுறீன்னா அப்போ கண்டிப்பாக ரிட்டனுக்கு உனக்கு ஏதோ தேவைப்படுது. உனக்கு தேவைப்படுறது என்னது? அக்கா, எனக்கு ஒரு போர்ட்ரேட் வேணும். ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவனோட சின்ன புள்ள போர்ட்ரேட்டை பார்த்துருப்பான்ல ஒரு புக்கில், அது வந்துட்டு இவனோட அக்கா ஹானா வரைஞ்சது தான். இதுக்கு முன்னாடி நீ வரைஞ்சி கொடுத்தது ரொம்பவும் பழசாயிட்டு, அதுவும் இல்லாமல் அதில் நான் ரொம்பவும் சின்ன பிள்ளையாட்டம் இருக்கும். அதனால அக்கா நீ ஏன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அவனோட கழுத்துக்கு கத்தி வருது. இவங்க அக்கா ஹானா, அவளோட பிளெஸ்ஸிங் என்னன்னா கிரேஸ்டு ஸ்கல்ப்டர் மிக்காலியன். இங்கே பாரு வின்சன், என்ன வேணுக்குன்னே காண்டேத்தணும்னு பேசிகிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுக்கா. சொல்லப்போனால் அது எனக்கு ரொம்பவும் ஒரு ப்ரீசியஸான மெமரி. இங்கிட்டு பக்கத்துலேயே ஜூலியன் இருந்துக்கிட்டு, டேய் எனக்கு ஒன்றும் அது அந்த அளவுக்கு ப்ரீசியஸ் ஆனதெல்லாம் இல்லை, என்னடா பேசிகிட்டு இருக்க? டேய் ஜூலியன், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த டிராயிங் அந்த அளவுக்கு நல்ல ஷேப்பில் இருக்குன்னா நீ ப்ரிசர்வ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்பெல்லையும் வச்சு அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்படியே ஜூலியன் வாயை முடிக்கிறான். அதுவும் இல்லாமல் அக்கா, இப்போக்கி நான் ரொம்பவும் வளர்ந்துட்டேன், நான் நல்லாவே மாறியும் போயிட்டேன். அதனால தான் இன்னொரு போர்ட்ரேட் வரைஞ்சி தர சொல்லி கேட்குறேன். ஏண்டா போர்ட்ரேட் வரைஞ்சி தர சொன்னதுக்காடா கழுத்தில் கத்திய வைப்பீங்க? ஏன்க்கா இப்போலாம் வரைகிறது இல்லையா? இல்லை வரைகிறதுக்கு மறுக்கிறியா? வின்சன், உன்னோட ரெக்வஸ்ட்டை மாற்றுனீன்னா நான் கன்சிடர் பண்ணுறேன். கட் பண்ணி இங்கிட்ட ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ என்ன சொல்ல வர? டெய்மர் ஹெலியம் செத்துட்டான்னு சொல்கிறியா? ஆமாம் சார், இது கேட்க வேணாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பட்லர், நான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கேங்கிறதுக்கான எவிடன்ஸை நீ மொத்தமாக அழிச்சிட்டீல. மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? பட்லர், நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கேட்டுதா இல்லையா? இந்த தாத்தா யாருனாக்க பேட்ரிச் ஆஃப் த ஹெலியம் ஃபேமிலி, கர்ஃபோன்சோ ஹெலியம். நம்ம இவர் பேரை கர்ருன்னு வச்சுப்போம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை மாஸ்டர். அங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கு மெயின் காரணம் டெய்மருங்கிற மாதிரி தான் அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஹெலியம் ஃபேமிலிக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. வர்ஷா எப்பயுமே நான் எது பண்ணாலும் அதை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பா. இப்போக்கே அவள் என்னை நோக்கி இவ்வளோ ஹாஸ்டைலாக இருக்கிறது எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸுமே தர கிடையாது. நல்லது தான் வர்ஷா, உன்னால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் வா. அப்புறம் வின்சன், நீயும் தான். ஏன்னா எங்ககிட்ட இன்னும் சீக்ரெட் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அது இந்த டிராகன் கின்னோட பிளட்டு தான். அதனால வர்ஷா, நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும். வின்சன், நீயும் தான். கட் பண்ணா எங்கிட்ட வின்சனும் அந்த காகன் சைமன் பையலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குது? ரெண்டு பேரும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வச்சு மாற்றி அடித்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. அந்த மொத்த இடத்தையும் உடைச்சு நொறுக்கி வச்சிருக்கானுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு. இங்கிட்டு ஜூலியனுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி? ஏன் வின்சன், இந்த தடவை கண்டிப்பாக நான் உன் கதையை முடிக்காம விட மாட்டேன்டா. வந்து முடிஞ்சா ட்ரை பண்ணிப்பாரு காகன் சைமன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்வாடை வச்சுட்டு சண்டைக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கும்போது, கண்ணுங்களா என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டிகன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் ராவன் பையலாம் அவனோட ஸ்பியர் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி அங்கே சண்டை போடுறதுக்கு இறங்குறான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் குயிச்ச வாரத்துக்கு அந்த இடமே வெடிச்சு சதறுது. இவன் யார் நாதாரி பைய குறுக்க வந்து சண்டையை குழப்பி விட்டுட்டு இருக்கான். பாத்தியா வின்சன், காங்கன் சைமன், என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டியில் சண்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வார்டிகன் தேவையில்லாம எங்க சண்டையில இடையூறா வராத. டேய் காங்கன் சைமன், நாதாரி பையலே, நீ தாண்டா நானும் வின்சனும் ஆல்ரெடி சண்டை போடுறதா பிளான் பண்ணி வச்சிருந்ததை குறுக்க போந்து களைச்சு விட்டு வச்சிருக்க. அப்ப எனக்கு வேற வழியே கிடையாதுடா ராவன். உன் கதையை நான் முதல்ல முடிச்சு விடுறேன். சூப்பர் சூப்பர் சைமன், நானும் உன் கூட சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. இது ஒரு நல்ல சான்ஸ் தான். இங்கிட்டு வின்சன் இருந்துட்டு தொண்டை கிளியா கத்துறான். இங்க அது முக்கியம் கிடையாது, நம்ம இங்க எதுக்கு வந்தோங்கிற ரீசனே நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா? இங்கிட்டு ஜூலியன் மனசுக்குள்ளேயே எப்படிரா இந்த சுச்சுவேஷன் வந்தது, யாரா இப்படி மாத்தினது? பார்த்தா சைமன் ஃபேமிலியோட பேட்ரிச், அகேட் ஆஃப் பேட்ரிச், வார்டிகன்ஸ் பேட்ரிச், 3 பேரோட பேட்ரிச்சும் இருக்காங்க. இங்க லேடி வர்ஷா மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வர்ச்சன் சீக்கிரமா பண்ணு, இல்லைன்னா நம்மளோட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆக்சுவலாக இப்போ அந்த சுச்சுவேஷன் 3 பேரும் சண்டை போடுற சுச்சுவேஷன் வர்றதுக்கு 2 வாரம் முன்னாடி கிரிம்சன் ஃபார்ட்ரஸை காட்டுறாங்க. அந்த சுச்சுவேஷன் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாது, அப்படியே 2 வாரம் பின்னாடி போய்க்கலாம். சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம். என்ன சொல்கிறீங்க? இந்தாம்மா ஹானா, நான் சொன்னது உனக்கு கேட்டுதா இல்லையா?
நான் உன்னையும் வின்சனையும் ஹேலியம் டெரிட்டரிக்கு நாளைக்கு கிளம்ப சொன்னேன். இங்க பாருங்க ஹெட் மாஸ்டர், என்னோட ஸ்வாடு எக்ஸ்காட்டிங்க்குலாம் ஃபிட்டே ஆகாது. என்னோட சூப்பரான இந்த மாதிரியான விஷயத்துக்கு சூட்டான ரேங்க் 1 கேடட் ஊர்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா, ஆனா எனக்கு ரொம்பவும் பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனை. அதனால நீ வின்சன் கூட போனீங்கன்னாக்க, அதாவது இந்த ஃபார்ட்ரஸ்ல இருக்கிற 2 டைரக்ட் டெசனன்ட் ஆஃப் அக்கேடா இந்த ஃபார்ட்ரஸ் விட்டு போனீங்கன்னாக்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஹெட் மாஸ்டர், இந்தாமா நான் இதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் கேட்க முடியாது. ஹெட் மாஸ்டர், நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ நாளைக்கு கிளம்புற, அவ்வளோதான். உன்னோட ரெஃப்யூசல்லாம் ஒத்துக்க முடியாது. புரிஞ்சுது ஹெட் மாஸ்டர்? அக்கா பாத்தியில, இப்போ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு டெப்ட் தானே. இந்த கிரிம்சன் ஃபார்ட்ரஸை விட்டு நீ கிராஜுவேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக ஆகிறதுக்கு நான் கேட்குற ரிட்டன் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னோட ஒரே ஒரு போர்ட்ரேட். அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த வின்சன் பயலோட ஒரே ரோதனையாக போச்சு. அப்போ இது எல்லாமே இவனோட பிளான் தானா? சரி வின்சன், நான் உனக்கு போர்ட்ரேட்டை வரைஞ்சி தரேன். உண்மையாலுமா? அப்பாக்கா அது ப்ராமிஸ், பேச்சு மாறிடக்கூடாது. கட் பண்ணிக்கிட்டு அவங்க ஹெலியம் டெரிட்டரிக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வின்சன், இந்த மிஷினும் டேஞ்சராக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க சார் டீன். நேரடியாக அந்த ஹெலியம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் என்ன ஹார்ம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கிரிம்சன் ஃபார்ட்ரஸோட ரேங்க் 1 கேடட் என்னோட அக்கா கூட நான் போகிறேன். அது கூட ஒரு ஸ்பிரிட் மேஜ் ஸ்ரீ என் கூட வரா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? பின்னாலேருந்து வில்சன் இருந்துக்கிட்டு, எங் மாஸ்டர் அப்போ நானும் அப்படின்ட்டு கையை தூக்கி கட்டிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் வில்சன், நீயும் தான். இங்கே பேசிட்டே இருக்கும்போது தூரத்தில் வின்சன் வின்சன்னு கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பா, ஒரு வழியாக அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம். கைஸ், காலங்கத்தாலே எங்கே எல்லாரும் என்னை பார்த்து இப்படி கத்திட்டே ஓடி வரீங்க? வின்சன், ஹம்பிள் ரெஸ்பெக்ட் டு அப்சல்யூட் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனுக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு நல்லபடியாக மிஷினை முடிச்சுட்டு சேஃபாக திரும்ப வந்துடு வின்சன். இந்த ராவன் பையன் வந்து இருந்துக்கிட்டு, இங்கே பாரு வின்சன், இந்த மிஷினை முடிச்சுட்டு வந்தோடனே நீ என் கூட டியூல் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, மறக்கக்கூடாது, புரிஞ்சுதா? இவங்க எல்லாரும் பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோவும் ஹம்சல் ரெஸ்பெக்ட் டு அப்சல்யூட் க்ளோரி அப்படின்னு இவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். ஆனால் இருந்துக்கிட்டு, வின்சன் நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா உள்ளவா. ஹெட் மாஸ்டர் வண்ணே, இந்தாம்மா ஹானா, நீ கொஞ்சம் அதிகமாக ஸ்டிஃபாக இருக்கியோன்னு உனக்கு தோணலை? ஏன்னா நம்மளோட காலத்தில் இந்த அளவுக்குலாம் ஸ்டிஃபாக இருந்ததே கிடையாது. ஃபீலிங்ஸ் மாதிரியான விஷயம் எல்லாம் மிஷினுக்கு குறுக்க இடையோரால தான் வரும். அக்கேடா மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியில் சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் கிடைக்கும். அதை பார்த்துட்டு டீனு குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து ஹானா, ஹீரோ இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க ஹெலியம் டெரிட்டரிக்கு. ஹெட் மாஸ்டர், இவங்க 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவாங்களா? ஏன் டீன் அப்படி கேட்குறீங்க? ஆனால் பேச்சிலே எனக்கு தெரியுது, அவள் ஒரு மாதிரி எதையோ அடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே அவளோட ஃபீலிங்ஸை அவள் மறைச்சிக்கிட்டு மிஷினுக்கான சக்ஸஸ்லேயே அதிகமான ஃபோக்கஸ் பண்ணதுனாலேயே அவளை எல்லாரும் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ரொம்ப நேரத்துக்கு இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா ஒரே இதில் இருந்தால் அது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க டீன்? எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ். இன்னத்துக்கு அவங்க 2 பேரும் போகும்போது அவங்களோட பாஸ்ட்டை பற்றின விஷயத்தெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிங்கிட்டு அந்த கேரேஜுக்குள்ளே காட்டினாக்க நேராக ஒரு கத்தி வின்சனோட கழுத்துக்கு பக்கத்தில் வந்து இறங்குது. கத்தி இல்லை, அந்த பெயிண்ட் பண்ணுற ட்ரவல். ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா அவங்க அக்கா. பையன் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தெருக்கு பொறுக்குன்னு முழிச்சிட்டு கிடக்கான். பார்த்தா ஹீரோவோட மண்டையை வரையும் போது அழிச்சு வரைஞ்சிருக்கா. அக்கா, நீ என்ன பண்ணுறதா நினச்சி இப்போ பண்ணிட்டு இருக்க? இங்கே ஜூலியனுக்கு அல்லு விடுது. உடனே அந்த ட்ரவலை வச்சு பயலோட மண்டைக்கு மேலே ஊறுப்பட்ட ஸ்லாஷ். பார்த்தா பயலோட மண்டையில் இருந்த முடியெல்லாம் தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாரு வின்சன், ஒரு அக்கேடாவில் இருக்கிறதுனால நீ மார்ஷல் ஆர்ட்ஸில் மட்டிலும் ஃபோக்கஸ் பண்ணால் போதாது, உன்னை நீ எப்படி வெளில ப்ரெசென்ட் பண்ணிக்கிற அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயலுக்கு ஒரு சூப்பரான ஹேர் கட்டிங்கை போட்டு விட்டாங்க அவங்க அக்கா. பாரு, இப்போ உன்னோட ஹேர்லாம் க்ளீன் பண்ணோடனே பார்க்க நல்லா இருக்கு. இப்போ அவங்க அக்கா அவனை அந்த மாதிரி வச்சு ஃபேஸை ஃபுல்லாக வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு, இந்தா வின்சன், நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த போர்ட்ரேட்டை ஹீரோயிட்டே கொடுத்துட்றான். என்ன இப்போ சாட்டிஸ்ஃபைடா? தேங்க்ஸ்க்கா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அமேசிங்காக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி ஓடுற ஷேக்கியான கேரேஜில் இவ்வளோ சூப்பராக இந்த போர்ட்ரேட்டை வரைஞ்சி கொடுத்துருக்கா. ஜூலியன் ஒன்னே, ஆமாம் வின்சன், எங்கள் அக்காவோட பெயிண்டிங் ஸ்கில் சும்மா வேற லெவலில் இருக்கும். அவள் சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப டேலண்டான ஆளுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வின்சன், உனக்கு என்கிட்ட இருந்த அந்த டெப்ட் இதோட முடிஞ்சுது, அவ்வளோதான், ஓகேவா? ஓகேக்கா, இதை நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஜூலியன், இந்த அளவுக்கு பெயிண்டிங்கில் டேலண்ட் இருக்கிறவ ஏன் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி போர்ட்ரேட் வரைஞ்சித்தான்னு சொல்லி கேட்கும்போது ரெஃப்யூஸ் பண்ணா? தெரிலையடா வின்சன், ஒருவேளை கிவ் அப் பண்ணியிருந்துருக்கலாம். கிவ் அப்பா? வாய்ப்பு இல்லை. வின்சன், உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி ரினோடு ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இருக்க முடியும். ஆர்டிஸ்ட் ஆகிறங்கிற இந்த ட்ரீம்லாம் இந்த மாதிரி ரினோடு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பண்ண முடியாத ஒரு லக்ஸூரியான விஷயம். இல்லை ஜூலியன், இப்படியெல்லாம் இதை விட்டுற முடியாது. இந்த ஃபேமிலியில் பிறந்ததுனால அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ஆகணும்னு யாருக்கும் எந்த தலையத்தும் கிடையாது. அவங்களோட ட்ரீம் என்னவோ அதை அவங்க பர்சியூ பண்ணலாம், ஏன்னா அது அவங்களோட ட்ரீம். அக்கேடா அப்படிங்கிற பேர் என் அக்கா பின்னாடி இருக்குங்கிறதுனாலலாம் அவளோட ட்ரீமை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது.
அவ தொலைச்சதை அவ திரும்ப ரிகவர் பண்ணியே ஆகணும். எங்கிட்ட ஹெல்லியம் டெரிட்டரியில எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட் எங்களுக்கானது, நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் கத்திட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையுமே மேலேருந்து ஹீரோவும் அவங்க அக்கா ஹானாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் உண்மையிலேயே ஹெல்லியம் டெரிட்டரி தானா? இவ்வளோ மோசமா இருக்கு. நான் ரூமர்ஸ்ல என்ன கேள்விப்பட்டேன்னா ட்ரேட்ல இது ரொம்பவும் சூப்பரான இடம், ரிச்சான லேண்ட் இருக்கிற இடம் அப்படின்னு. அது உண்மைதான் வின்சன். அது இங்க வந்து போற அந்த வெல்த்தியான பீப்புளுக்கு மட்டும். அதனால தான் இப்போ இருக்கிற இங்க மக்கள்லாம் ரொம்பவும் காண்டாயி அதை பொறுத்துக்க முடியாம இப்படி கொந்தளிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹெல்லியம் டெரிட்டரியில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் இந்த அப்சல்யூட் ரூலர், இந்த கவர்மெண்ட் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. இப்ப கரண்ட்ல இருக்கிற இந்த பேட்ரிச்சை இங்கேருந்து துரத்தி அடிக்கிறதுக்கு தான் சிட்டிசன் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ப்ரொட்டஸ்ட்டு, கொரில்லா வால்ஃபேர் அந்த மாதிரி நிறையா விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெயின் சிட்டியான டர்சோனால தான் இந்த மாதிரி நிறையா ப்ரொட்டஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குதுங்கிறதுனால சாதாரண மக்கள்லாம் இந்த இடத்த விட்டு ரொம்பவும் தூரமாக டெரிட்டரியோட எல்லை பகுதியில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலியன் ஒன்று, எனக்கு தெரியும் ஹெல்லியம் டெரிட்டரியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த லெவலில் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அக்கா, இதை பார்க்கும்போது இந்த ப்ரொட்டஸ்ட்டு இவ்வளோ வெறித்தனமாக, இவ்வளோ மும்முரமாக நடக்கிறது இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல இருக்குது. ஆமாம் வின்சன், நீ சொல்கிறது கரெக்டு தான். இது இப்போ ரீசெண்டாக அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடரை பப்ளிக் எக்ஸிக்யூஷன் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு இது எல்லாமே ரொம்பவும் அதிகரிச்சுது. அக்கா என்ன சொல்கிற, எக்ஸிக்யூஷனா? ஆமாம் வின்சன், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக டர்சோனாவுக்கு போயாகணும். அதனால் இதுக்கு இடையில மாட்டாமல் நம்ம சீக்கிரமாக போகணுன்னா இப்பயே கிளம்பணும். வா, எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது மூலியமாக இதில் எல்லாம் மாட்டாமல் நம்மளால் போக முடியும். இங்கிட்டு பின்னாடி வில்சன், நம்ம மியூல் டீம் போனதை விட இந்த ஹெல்லியம் டெரிட்டரி ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்கும் போல இருக்கே. ஏன்னா யங் மாஸ்டர் திடீர்னு அவரோட ஹேரை வேற கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மாறிட்டாரு. ஸ்ரீ ஒன்னே, டேய் வில்சன், அவர் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே அழகாயிட்டாரா, இதை ஏன்டா ஏதோ குறை மாதிரி சொல்லிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்குலாம் யங்லேடி ஹானா ரொம்பவும் ஃபெமிலியரான ஆள் மாதிரியும் தெரியுது. ஒருவேளை யங்லேடி ஹானா ஆல்ரெடி இந்த ஹெல்லியம் டெரிட்டரிக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சொன்னோன்னே இவ சட்னா அதை கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறா. என்னன்னா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி சில காட்ஸ் வந்துட்டு, யார் நீங்களாம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அந்த ஆர்மர், இந்த சோல்ஜர் போட்டிருக்கிற ஆர்மர், இது ஹெல்லியம் மார்ஷல் ஆர்ட்ஸோட ஆர்மர் ஆச்சே, நீங்களாம் யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யார் இவங்களை விடாதீங்க, இங்கே எப்படிங்க? டேய் இருறா ஒரு நிமிஷம், நாங்கள் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சஸ்பீசியஸான ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஹீரோ சொல்கிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடி பின்னாடின்னு எல்லா சைட்லேருந்தும் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ஸ்வாட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவங்க ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போ இதுக்கப்புறமேலுக்கு நான் வார்த்தையால் இவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அப்போது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஹீரோ உடனே அவனோட கையில் லைட்னிங் ஜெயிண்டோட ட்ரேட்டை வர வச்சுக்கிட்டு பாடி ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் நைட் மேலே ஒரு குத்து பறந்து போய் விழுவுறான். அங்கே சுற்றி இருக்கிறவங்களா அங்கே என்ன நடக்குது அங்கே பாருங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு வாயிலே பகார்னு ஒரே குத்து. வர்றவங்களுக்குலாம் ஒவ்வொரு அடி மூஞ்சிலையும் வாயிலையும் எல்லாரும் பறந்து போய் விழுந்துட்டு இருக்காங்க. இந்த பயலுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்ட்டு ஒருத்தன் மேலேருந்து குதிச்சு நேராக ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதில் அந்த இடமே ஃபுல்லாக வெடிச்சு சதறுது. ஐயோ யங் மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, எங்களை விடுங்க, நாங்கள் போனோம். கைஸ் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அங்கே பாருங்க, வின்சனுக்கு ஒன்றுமே ஆகலை. பார்த்தா பயபுல ஜம்ப் பண்ணி செவுத்து மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி ஒட்டிட்டு நிற்கிறான். எப்படி இவனுக்கு ஒன்றுமே ஆகாமல் இருக்குன்னு அவன் பார்க்கும்போதே ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனோட முதுகுலேயே ஒரே தரையோட தரையாக வச்சு நசுக்கி விட்டான். ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறான்னா, இப்போ என்னோட பாடி ரொம்பவும் லைட்டாக இருக்குது, ஏன்னா அந்த மேன் ஆப்பிள் அந்த கேம்பில் நான் சாப்பிட்டது, அப்புறம் கான் எனக்கு சொல்லி கொடுத்த ரிவர்சல் டெக்னிக், இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுனால இப்போக்கே என்னோட பாடி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது சண்டை போடுறதுக்கு. ஆனால் இவங்க இங்கே சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது இது ஒரு குறுக்கு சந்து தானே, சீக்கிரம் ஷார்ட்கட்டுன்னு சொல்லி அவள் கூட்டு வந்த இடம் தானே, அதனால எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டு போடுறாங்க. பார்த்தா அந்த 4 வழியிலையும் வந்து மொத்தமாக கவர் பண்ணிடுறாங்க. இவங்க இந்த இடத்துலேருந்து தப்பிக்கவே நம்ம விடக்கூடாது, இவங்களை இந்த இடத்துக்குள்ளேயே அடைங்க, இவங்களை பிடிச்சே தீரணும். போச்சு வின்சன், நம்மளை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாண்டா ஜூலியன், நம்ம நினச்சதோட ரொம்பவும் அதிகமான ஆள் இருக்காங்க. என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க, இதுக்கு அப்போ எண்டே கிடையாதா அப்படின்ட்டு பின்னாடி வில்சனும் ஸ்ரீயும் புலம்பிட்டு இருக்கும்போது ஹானா உடனே அவளோட பையிலேருந்து, அப்போ எனக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்லியம் ஃபேமிலியோட ப்ளூ ஜுவல்டு மெடல் இது, அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் இருந்துக்கிட்டு, அது மார்ஷல் ஆர்ட்ஸ் மெடல் ஆச்சே, அது ஹையஸ்ட் கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மெடல்டா. ஆமாம், அப்போ இது நான் ஹானா அக்கேடா ஃப்ரம் கிம்சன் ஃபார்ட்ரஸ், நான் டெர்சோனாக்கு போயாகணும். என்னது ஹானா அக்கேடாவா? அப்போ பேட்ரிச்சோட கிராண்ட் டாட்டரா இவங்க? எல்லாரும் அமைதியா இருங்க, ஹெல்லியமோட பெனிஃபேக்டர் இவங்க தான். இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறான்னா, கொஞ்சம் முன்னாடி அவங்க கிட்ட எடுத்து காட்டியிருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கணும்னே அவசியம் கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தும் இவ யாருங்கிறத வெளில காட்டக்கூடாதுன்னு நினச்சிருந்துருக்கா. சிஸ்டர், அந்த மெடல் நீ இப்போ காட்டினியே அப்படின்னு இவங்க பேச வரும்போதே அங்கிட்டு ஒரு பந்து மாதிரி வந்து உழுவுது. என்னன்னு பார்க்கறதுக்குள்ளேயே அதில் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஊர்பட்ட புகை வர ஆரம்பிச்சிருது.
இது ஸ்மோக் ஸ்கிரீன் ஆச்சே. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியல. யங் மாஸ்டர் வின்சன் எங்க இருக்கீங்க? சடனா யாரோ ஹீரோவோட கையை பிடிச்சி இந்த பக்கமா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது ரெவல்யூஷனரி ஆர்மியோட கொரில்லா ஃபார்மேஷன்ல போற ஸ்மோக் ஸ்கிரீன் ஆச்சே. வின்சன் அவன் எங்க போனா? வின்சனை காணோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பாய்.